ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பேசர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அப்படின்றது என்ன அப்படின்னா, பேசர் இஸ் நத்திங் பட் எ வேவ் ரெப்ரசென்டிங் த சைனூசாய்டல் அல்டர்னேட்டிவ் கரண்ட் ஆர் அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ். இப்போ அல்டர்னேட்டிவ் கரண்ட் அல்டர்னேட்டிவ் வோல்டேஜை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு சிம்பிள்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லையா? ரைட்டா? இந்த மாதிரி ஒரு சிம்பிள்ல நான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் அல்டர்னேட்டிவ் கரண்டா இருக்கலாம், அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ். என்ன பண்ணுவோம், ஸோ ரெண்டுமே சப்போஸ் இது அல்டர்னேட்டிவ் கரண்ட்னா இது டைம். அப்போ இந்த டைமை பொறுத்து என்ன ஆயிட்டு கரண்ட் வந்து சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் 0வா இருக்குது, அடுத்து மேக்ஸிமம் ஆகுது, அடுத்து 0 ஆகுது, அடுத்து நெகட்டிவ்ல எனக்கு மேக்ஸிமம் ஆகுது 0. ஸோ இந்த மாதிரி அல்டர்னேட்டா வேரி ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இந்த அல்டர்னேட்டிவ் சிக்னலை ஒரு ரெப்ரசன்ட் பண்றதுக்கு பிசிக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பேசார் அப்படின்னு. அப்ப இந்த அல்டர்னேட் அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேம் ஃப்ரீக்வன்சில சேம் ஃப்ரீக்வன்சி, ரைட்டா? சேம் ஃப்ரீக்வன்சி வந்து சேம் தான். ஆனா இப்போ பாருங்க, ஸோ ஒரு வேவ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, ஸோ இன்னொரு வேவ் என்ன பண்ணுது, இப்படி போகுது. ஸோ இன்னொரு வேவ் என்ன பண்ணுதுன்னா இப்படி போகுது. இப்போ பாருங்க, நான் கிட்டத்தட்ட இது நான் எடுத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் வேவ், இது நான் எடுத்துக்கிட்ட செகண்ட் வேவ், இது தேர்ட் வேவ். 3 வேவ் எடுத்துக்கிட்டேன். ஆனா மூணுமே ஒரு அல்டர்னேட் தான், அல்டர்னேட்டா சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு வேவ் தான். ஆனா 3 பேருடைய ஃப்ரீக்வன்சி சேம் சொன்னேன். 3 வேவ்த்துக்கும் என்ன சேமா இருக்கு, ஃப்ரீக்வன்சி சேம். ஆனா இந்த 3 வேவ்த்துக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு பாரு. இவங்களுடைய மேக்னிடியூட் வந்து டிஃபரெண்டா இருக்கும், இவங்களுடைய பேஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இவருடைய மேக்னிடியூட் பாருங்க, இவர் எங்க இருக்காரு. ஸோ இவர் சப்போஸ் ஒரு வேவ் கூட இருக்கலாம், மேக்னிடியூட் வேற. ஸோ அவருடைய வேவ் லென்த் வேற. ஏன்னா பாருங்க, இவர் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகிறாரு, இவர் இங்கேயே ஸ்டார்ட் ஆகிட்டாரு, இவர் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகிறாரு. ஸோ ஒன்று வந்து ஆரிஜின்ல ஸ்டார்ட் ஆகுது, இன்னொன்று பிஃபோரே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னொன்று லேக்கிங்கா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லீடிங்கா, ஆரிஜினா, லேக்கிங்கா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு கரண்ட்டுக்கும் ஒரு வோல்டேஜுக்கும் ஒரு கிராஃப் வரைஞ்சோம்னா அந்த கரண்ட் வோல்டேஜும் ஒரே பேஸ்ல இருக்குதா, இல்ல ரெண்டுமே கரண்ட் வந்து லீடிங்ல இருக்குதா, இல்ல வோல்டேஜ் லீடிங்ல இருக்குதா, இல்ல கரண்ட் லேகிங்கா இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்மள. ஸோ நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் V is directly proportional to I தான், ஓம்ஸ் தான். ஸோ அப்போ ஒரு ஏசி சர்க்யூட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நான் ஒரு ஏசி சர்க்யூட் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் ஏசி சர்க்யூட்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போடுவோம்பா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏசினா இந்த மாதிரி போடுவோம், ரைட்டா? இது என்னது, ஒரு சைன் வேவ், ரைட்டா? ஒரு அல்டர்னேட்டிவ் கரண்ட் அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ்னா அது என்னன்னா, அது ஒரு சைனூசாய்டல் வேவா தான் நம்ம இருக்கோம், என்ன நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போ சைன் வேவை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ ஒரு ஏசி வோல்டேஜ் அந்த சர்க்யூட்ல கொடுக்குறேன்பா. அப்படி கொடுக்கும்போது ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லையும் அந்த வோல்டேஜ் எப்படி இருக்கும்ன்றேன். V equal to Vm sin omega t. இது எங்க இருந்து வந்துச்சு, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். EMF படிச்சிருக்கோமா, எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் m sin omega t. அந்த வேல்யூல தான் வந்திருக்கு. அப்ப ஒவ்வொரு வேல்யூலையும் ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லையும் அந்த வோல்டேஜ் என்ன ஆயிட்டே இருக்கும், இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், இந்த இடத்துல. ஸோ அப்ப டைமை பொறுத்து ஒவ்வொரு டைம்லையும் அந்த வோல்டேஜ் வந்து வேரி ஆகிட்டு இருக்கும். அதான் V equal to Vm sin omega t. ஸோ இது நம்ம கொடுக்கும்போது எனக்கு கரண்ட் எப்படி கிடைக்கும் நினைக்கிறேன், கரண்ட் I is equal to Im sin omega t. ஸோ அப்போ V equal to I, அப்படிதானப்பா? V வேரி ஆச்சுன்னா எனக்கு I வேரி ஆகும், அதான கான்செப்ட். பட் இவங்க ரெண்டு பேரும் சேம் ஒரே பேஸ்ல இருந்தாங்கன்னா, இப்போ பாரு, நான் இந்த சர்க்யூட்ல வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த ஏசி சர்க்யூட்டை நான் கொடுத்தது வோல்டேஜ் இவ்வளவு, எனக்கு கரண்ட் இப்படி கிடைச்சிருக்கு. அப்ப கரண்ட் வோல்டேஜ் எப்படி கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நான் கொடுத்த வோல்டேஜ் இது, ரைட்டா? அந்த சர்க்யூட்ல இவ்வளவு வோல்டேஜ் கொடுத்துருக்கேன்னா என்ன அர்த்தம், ஸோ இப்போ இவர் ஒரு 10 வோல்டேஜ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நான் 10 வோல்டேஜ் கொடுத்து, இது வந்து நான் வரைஞ்ச கரண்ட், திஸ் இஸ் த கரண்ட், இது வந்து கரண்ட்பா. ஸோ இந்த பீக் வந்து வோல்டேஜ், இவருடைய வேல்யூ 10ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த பீக் வந்து கரண்ட், இவருடைய கரண்டுடைய வேல்யூ வந்து ஒரு 5ன்னு வச்சுக்கிறோமே, ரைட்டா? இப்போ நீங்க கேட்கலாம், சார் ரெண்டுமே இது ரெண்டும் ஒரே பேஸ்ல இருக்கா, இல்ல வேற வேற பேஸ்ல இருக்குதா? கண்டிப்பா சொல்லுவோம். இந்த டயக்ராம் நம்ம என்ன சொன்னோம், இந்த டயக்ராம் நம்ம சொல்லும்போது இவருடைய பேஸ் வேற, இவங்களுடைய, ஸோ இந்த ரெண்டு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேர் பேஸ் வேற. நீ இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு, ஸோ அந்த பேஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா 3 பேரும் ஒரே ஆரிஜின்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா
அவங்க 3 பேரும் ஒரே பேஸ்ல இருக்காங்க. ஆனா ஒருத்தர் ஃப்ரண்ட்ல ஸ்டார்ட் பண்ணாரு, ஒருத்தர் பேக்ல பண்ணாரு. அப்ப அங்க வந்து எனக்கு பேஸ் டிஃபரன்ஸ் வந்து ஒன்னு லீடிங்ல இருக்கலாம், இல்ல 2 பேரும் சேமா இருக்கலாம், இல்ல சப்போஸ் இப்ப பாருங்க இப்படி இருக்குது ஒரு வேவ். ஸோ இது ஒரு வேவ்னா, ஸோ அடுத்த வேவ் எனக்கு இப்படியே வருது. அப்படி இப்படி வந்துச்சுன்னா வேவ் வந்து அதாவது கரண்ட்டும் வோல்டேஜ் இப்படி இருந்தாங்கன்னா அந்த வேவ் வந்து சேம் பேஸ்ல இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்? பேஸ் வந்து சேமா இருக்கு. முதல் பேஸ் நமக்கு தெரியணும், கரண்ட்டுக்கும் பேஸும் ஒரே பேஸா இருக்குது. அப்படி இல்லாம ஒரு இடத்துல கரண்ட் இப்படி இருக்குது, சார் வோல்டேஜ் இப்படி இருக்குது, எனக்கு கரண்ட் வந்து இப்படி வருது. இப்போ நம்ம என்ன சொல்ல முடியாது, 2 பேருமே சேம் பேஸ்னு சொல்ல முடியாது, டிஃபரெண்ட் பேஸ் இல்லையா? இவர் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல, பட் இவர் இதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருக்காப்ல. இவர் ஆரிஜின்ல ஸ்டார்ட் பண்றாருன்னா இவர் ஆரிஜினுக்கு முன்னாடி. ஸோ அப்ப இவரை லீட் பண்ணியிருக்காரு இவருக்கு முன்னாடி, இது லீடிங் அப்படின்னா. அப்படி இல்லாம ஒரு சர்க்யூட்ல இப்படி இருக்கு. இப்போ இங்க பாருங்க, இவர் ஆரிஜின்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, இவர் பாருங்களேன் ஆரிஜினை விட்டு தள்ளி இவர் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் ஸ்டார்ட் ஆகிறாரு. அப்ப அவர் லேகிங்ல இருக்காரு. இப்ப நான் பாடம் நடத்தி உடனே உனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம 2 ஒரே பேஸ்ல இருக்கிறோம் அர்த்தம். இதுதான் வந்து சேம் பேஸ். நான் நடத்தின உடனே உனக்கு புரிஞ்சிருச்சு, அப்ப சேம் பேஸ். சப்போஸ் நான் நடத்துறதுக்கு முன்னாடியே நீ வீட்லயே ரெஃபர் பண்ணிட்டு ஆல்ரெடி நீ புக்ஸை ரெஃபர் பண்ணிட்டு வந்துட்ட அப்படின்னா நீ என்னை விட கொஞ்சம் லீடிங்ல இருக்க, ஏன்னா உனக்கு ஆல்ரெடி அது கான்செப்ட் தெரியுது, அது லீடிங். அப்படி இல்லாம நான் நடத்தி நான் 3வது சம்மு போயிடுறேன். சப்போஸ் ஒரு மேத்ஸ் நடத்துறேன், இல்லை ஒரு டெரிவேஷன் நடத்துறேன், 3வது டெரிவேஷன்ல நான் ஃபர்ஸ்ட் நடத்தின டெரிவேஷன் அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு அப்பதான் புரியுதுன்னா நீ எனக்கு லேகிங்ல இருக்க. ஸோ கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ், அந்த பேஸ் டிஃபரன்ஸை பற்றி படிக்கிறது தான் வந்து பேசார். அப்போ பேசார் அப்படின்னா என்ன சொன்னோம்? இட் இஸ் நத்திங் பட் a wave representing, it is a simple wave representing the sinusoidal alternating current or alternating voltage. So alternating current, alternating voltage என்ன சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அந்த சேஞ்சஸ் அது எவ்வளோ பேஸ்ல இருக்குது அதை ரெப்ரசன்ட் பண்றது தான் வந்து இந்த பேஸார்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்போ கரண்ட்டும் வோல்டேஜும் சேமா இருக்கா, கரண்டை விட வோல்டேஜ் லீடிங்ல இருக்கா, இல்லை கரண்ட் வோல்டேஜ் வந்து பிஹைண்டா இருக்கா, அது லேகிங்கா இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த பேஸார். சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ பேஷார்னா உனக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிச்சு. இப்படி இருந்தாங்கன்னா 2 பேரும் சேம், இப்படி இருந்தாங்கன்னா ஒருத்தர் லீடிங்ல இருக்காரு, இப்படி இருந்தாருன்னா ஒருத்தர் பிஹைண்ட் லேகிங்ல இருக்காரு. ஸோ எதை வச்சு சொல்றோம்? அவங்களுடைய பேஸ் அவங்க ஒரே இடத்துல ஸ்டார்ட் பண்றாங்களா, இல்ல இங்க ஒரே பேஸ்ல இருக்கிறாங்க. அப்ப அந்த பேஸ் அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ 3 பேர் வேற வேறனா அப்ப அந்த அவங்களுடைய டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய வெக்டார் நோட்டேஷன் தான் என்னது? பேசார். அப்ப பேசார் இஸ் நத்திங் பட் எ வெக்டார். அப்ப இது எப்படி இருக்கும்? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்ப இந்த வெக்டார் நோட்டேஷனை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் போறேன், எனக்கு இந்த இடத்துல ஒரு அல்டர்னேட்டிவ் கரண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் ஆர் கரண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கரண்டுடைய பேஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா, இந்த பாரு இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பாருங்க. ஸோ இது வந்து நான் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வச்சுருக்கேன், அதாவது இது 0, அதாவது 360. ஸோ இந்த இடத்துல 30, இந்த இடத்துல 60, இது 90, இது 120, இது 150, இது 180, இது 210, இது 240, இது 270, இது 300, இது 330. இப்போ பாருங்க, நான் இந்த மாதிரி ஒரு ஓரியன்டேஷனை நான் இந்த இடத்துல போய் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. ஐ மீன் எனக்கு கரண்ட் கிடைச்சிருப்பா, இந்த கிராஃபுக்கு பக்கத்தில் நான் இதை வச்சுட்டேன்னா எனக்கு என்ன தெரிஞ்சிடும் பாருங்க. இப்போ இவருடைய வேல்யூ நான் தெரிஞ்சுக்கணும்னா இதை டிட்டோ எடுத்துட்டு போனேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வரும். அப்போ இவருடைய பேஸ் எவ்வளவு? அப்போ இவர் ஹரிசாண்டல் ஆக்சிஸ்க்கு இந்த ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ்க்கு என்ன ஆங்கிள் இருக்காரு? திஸ் இஸ் த ரெஃபரன்ஸ் ஆங்கிள். பாருங்க, இதுதான் ரெஃபரன்ஸ் ஆங்கிள். இந்த ரெஃபரன்ஸ் ஆங்கிளுக்கு இவர் என்ன ஆங்கிள், என்ன பேஸ்ல இருக்கிறாரு? இப்போ 30. சப்போஸ் எனக்கு கிடைக்கக்கூடிய கரண்ட் வேவ் இப்படி இருக்கு, அப்ப இவர் என்ன ஆங்கிள் இருக்காரு? இவர் 60ல இருக்காரு. சப்போஸ் எனக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு அல்டர்னேட்டிவ் கரண்ட் சோர்ஸ் இப்படி, அப்ப இவர் எவ்வளவு? இன்னும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அப்ப இவர் 90. ஸோ
இப்படி பார்த்துட்டே போனோம்னா இது என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஒரு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடு பை ரேடியன்ஸ். ஸோ இது ஒரு ஆங்குலர், ஏன்னா இது ஆங்குலர் பேஸ் பண்ண ஒரு ஆங்குலர் வெலாசிட்டி இங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்குலர் வெலாசிட்டியில டீன்ற ஒரு டைம்ல என்ன பண்ணுது, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இது என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. சரியா, பேஸர்ன்றது இதுதான். ஓகே, ஸோ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இப்படியே போய்கிட்டே இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அந்த கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் உள்ள அந்த பேஸ் டிஃபரன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்குள்ள டிஃபரன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இப்படி நம்ம வரைஞ்சு தெரிஞ்சுக்கிறத காட்டுலையும் இப்போ பாருங்க. ஸோ கரண்ட் வோல்டேஜும் இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இது சப்போஸ் இது கரண்ட் வச்சுக்கிறோமே. ஸோ இது வோல்டேஜ், இது கரண்ட். சப்போஸ் நான் ரெண்டை மட்டும் எடுத்துக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் நீங்க என்ன சொல்லுவேன், சார் இவங்களுடைய வேல்யூ வேற வேற தான், அது நல்லா வச்சுக்கோங்க. சப்போஸ் இவருடைய வேல்யூ 10ன்னு வச்சுக்குவோம், இவருடைய வேல்யூ 5. மேக்னிடியூட் டிஃபர், நமக்கு அது தேவையில்லை. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒரே பேஸ்ல தான் இருக்காங்க. பாருங்க, இவங்களுடைய ஆங்கிள் எவ்வளவு, ரெண்டு பேத்துக்குமே 90 டிகிரி. ஸோ அதை தான் நான் மீன் பண்ண விரும்புகிறேன். ஸோ இதை இப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆங்கிள் வந்து 90யா அப்படியா. ஸோ இதைத்தான் இந்த மாதிரி படத்தில் நம்ம வரையணும். சப்போஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு கரண்ட் இப்படி இருக்கு, திஸ் இஸ் கரண்ட், எனக்கு வோல்டேஜ் இப்படி கிடைக்குது ஒரு கிராஃப்ல. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு ரெண்டுக்கு இடையில எவ்வளோ பேஸ் இருக்கு. அப்ப ரெண்டு பேரும் ஒரே பேஸ்ல தான் இருக்கிறாங்க. அதாவது கரண்ட் என்ன ரெஃபரன்ஸா வச்சுட்டு, இல்ல வோல்டேஜ் ரெஃபரன்ஸா வச்சுட்டு நான் கரண்ட் அப்படி வரைகிறேன். ஸோ இது வோல்டேஜ், இது கரண்ட். இப்படின்னா என்ன அர்த்தம், இவர் என்ன டைரக்ஷன்ல போறாரோ அதே தான் இவரும் போறாரு. சார் மேக்னிடியூட் கம்மி தான். இப்போ சப்போஸ் இது 5 10, எனக்கு அது தேவையில்லை, ரெண்டு பேரும் சேம். ஓகேவா. சப்போஸ் வோல்டேஜ் கரண்ட் வந்து லீடிங்ல இருக்குன்னா, சப்போஸ் வோல்டேஜ் இவ்வளவு இருக்குது, இது வோல்டேஜ், கரண்ட் வந்து லீடிங்ல இருக்கு. எவ்வளவு லீடிங்ல இருக்கு அப்படின்னா, எனக்கு சப்போஸ் இப்படி வரைய வச்சுக்கோங்க, இதுதான் கரண்ட் எனக்கு கிடைச்சது. நான் வோல்டேஜ் கரண்ட்டுக்கு கிராஃப் வரையறப்ப எனக்கு இப்படி வந்துச்சுன்னா, இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள ஆங்கிள் என்னது, 90 டிகிரி. அப்போ வோல்டேஜை விட கரண்ட் 90 டிகிரி என்ன இருக்கு, லீடிங்ல இருக்கு. சப்போஸ் ஒரு டயக்ராம்ல நான் வோல்டேஜ் இப்படி இருக்கிற, கரண்ட் இங்க வருது, இந்த பக்கம் போனா அது நெகட்டிவ் தானே, கிராஃப் வரணும்னா நெகட்டிவ். அப்ப இவர் என்ன பண்ணிடுவாரு, 90 டிகிரி லேகிங்ல இருக்காரு. ஸோ இவர் லீடிங். நல்லா யோசிச்சுங்க, இப்படியே ஆன்டி கிளாக் வைஸ்ல போனா லீடிங்ல இருக்கும். ஸோ இப்படியே வந்தா கிளாக் வைஸ்ல வந்தா லேகிங் ஆகும். இவர் பாரு, இப்போ கிளாக் வைஸ்ல தானே வராரு, இவர் கிளாக் வைஸ்ல வராரு, இவர் ஆன்டி கிளாக் வைஸ்ல வராரு. ஆன்டி கிளாக் வைஸ்ல போச்சுன்னா நமக்கு அந்த பேஸ் டிஃபரன்ஸ், அது லீடிங் சொல்லுவோம். கிளாக் வைஸ்னா நமக்கு லேகிங் சொல்லுவோம். புரிஞ்சுக்கிட்டோம். பேசர் இஸ் நத்திங் பட் வெக்டர். இதை என்ன பண்ணோம், ஒரு ஆர்ஜினை ஃபேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணோம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு ஆர்ஜின் வச்சிருக்கேன், ரைட்டா. இந்த ஆர்ஜினை சுற்றி என்ன பண்ணுறது, இந்த ஆர்ஜினை வச்சு இங்கே 0வா இருந்தது, அடுத்து 30 ஆகும், அடுத்து 60 ஆகும், அடுத்து 90 ஆகும். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, இது ஒரு அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் கூட வச்சுக்கிறோம். அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ், அல்டர்னேட்டிவ் கரண்ட். But Basar is nothing but vector which rotates around about the axis, about the இது center point. The center point வச்சு என்ன பண்ணுது, rotate பண்ணுது. So rotate பண்றப்ப இது என்ன பண்ணுது, ஒரு constant speedல போயிட்டு இருக்கு. 30, 60 constant speed per second, but rotates in anti-clockwise direction. So இதுதான் Basarன்னு சொல்றோம். ஓகேவா. So Basar is nothing but vector which rotates around the origin with constant speed per second in anti-clockwise direction. இதுதான் Basar சொல்றோம். இப்போ இதை சொல்லிட்டோமே, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் எப்படி எழுதுவோம், V = Vm sin ωt போடுவோமா. சப்போஸ் நான் என்ன பண்றேன், ஒரு அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் V1 ன்னு வச்சுக்கிறேன், V1 5 sin 30. இன்னொரு அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் V2 = 10 sin ஒரு 80 ன்னு வச்சுக்கிறேன். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். எனக்கு தெரிஞ்ச அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் நான் எப்படி சொல்லுவேன், இதுதான் வந்து அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் உடைய டயக்ராம். இதுதான் அதோடைய மேக்ஸிமம் Vm. இதுதான் இங்க இருக்குது. இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த வோல்டேஜ் 5, சப்போஸ் இந்த இடத்துல அதோட வேல்யூ 5, அடுத்த மாதிரி இந்த இடத்துல அதோட வேல்யூ 10.
5 இருக்கும்போது இந்த ரெஃபரன்ஸ் ஆக்சிஸோட அது ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுது 30. டைம் 2 இருக்கும்போது ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுது. இதுக்கு நீங்க எப்படி வந்து இந்த பேஸர் டயகிராம் வரைவீங்க அதானே கேக்குறாங்க. சோ அப்ப நம்ம என்ன சொல்லலாம், இது ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ், இது வோல்டேஜ் வெர்சஸ் ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கோம், 5 sin 30 இப்போ சப்போஸ் நான் 5 வேல்யூ நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன், இது 5. அப்ப எனக்கு ஆங்கிள் இப்படி தானே இருக்கும். சப்போஸ் இந்த ஆங்கிள் 30, இதுதான் ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ். இதுதான் என்னது எனக்கு 5ன்ற வேல்யூ, இவருடைய வோல்டேஜ் V1. இந்த V1 5 sin 30 இப்படி தான் வருது. எனக்கு இவங்களுடைய பேஸ் டிஃபரன்ஸ் வேணும், அதான் கான்செப்ட். அடுத்து V2, இந்த V2 அவருடைய வேல்யூ வந்து 10 அப்படிதானே. இந்த இடத்துல பார்த்தோம்னா அவர் 10. ஸோ நம்ம அதை கொஞ்சம் இப்படி வந்துக்கலாம், இவரோட வந்து 10. அவருடைய ஆங்கிள் பாருங்க, V2 உடைய ஆங்கிள் 80. ஸோ திஸ் இஸ் V2, இவருடைய ஆங்கிள் வந்து இதோட சேர்ந்து 80, அதாவது ரெஃபரன்ஸ் ஆக்சிஸோட ஒரு 80 டிகிரி ஆங்கிள் பண்றாரு. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள பேஸ் டிஃபரன்ஸ் வேணும். அதாவது V1 லீடிங்ல இருக்கா, V2 லீடிங்ல இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தோமே தெரியுது V2 தான் லீடிங்ல இருக்கு. எப்படி சொல்றோம், ஏன்னா இது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல, நீங்க பாருங்க ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல 30ல இருந்தவர், அவருடைய பாயிண்ட் 30ல இருந்து போயோ வந்துட்டாரு 80 வந்திருக்காரு, 30ல இருந்து 80க்கு வந்துட்டாரு. அப்ப நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, so V2 is leading, V2 is leading compared to V1. V1 கம்பேர் பண்றப்ப V2 லீடிங். சோ எவ்வளவு டிகிரி லீடிங்ல இருக்கு அழகா சொல்லலாம். இவரோட ஆங்கிள் எவ்வளவு 80, அவருடைய ஆங்கிள் 30. சோ 50 டிகிரி V1 விட V2 வந்து 50 டிகிரி லீடிங்ல இருக்கு. அதுதான் வந்து இந்த பேஸர் காமிக்குது. சப்போஸ் அது V1 பலதா, V1 5 sin omega t minus 30. V2 ஒரு அதே 10 sin omega t minus ஒரு 120 வச்சுக்கோ. இது எக்ஸாம்பிள் 2. இது நான் எக்ஸாம்பிள் 1க்கு இந்த வேல்யூவா இருந்துச்சுன்னா படம் எப்படின்னு வரைஞ்சி காமிச்சிட்டேன். இப்போ இந்த வேல்யூவா இருக்கு, V1 வந்து இவ்வளவு இருக்கு, V2 இவ்வளவு இருக்கு. இப்போ பாருங்க ஒமேகா டீக்கு அப்புறம் இது ஒமேகா டி பிளஸ் போச்சுன்னா கூடிட்டே போகும். ஆனா ஒமேகா டீக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு மைனஸ். அப்ப இந்த படத்தை டயகிராம் எப்படி பேசர் வரையும் பாருங்க. சோ இது ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ், இது வந்து V வந்து பிகர் இருக்கு, நெகட்டிவ்ல இருக்கு. எவ்வளவு அவருடைய வேல்யூ வந்து 5, எவ்வளவு ஆங்கிள் 30. அப்ப நமக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி வருமா. சோ இதோட ஆங்கிள், இவங்களுடைய ஆங்கிள் 30 டிகிரி ஆங்கிள் இருக்கு. அடுத்து பாருங்க 10, ஆனா எவ்வளவு இருக்கு பாருங்க, 10ல நெகட்டிவ்ல 10 ஆனா 120. சோ அப்ப நமக்கு இந்த ஆங்கிள் வர பாருங்க, நமக்கு இந்த ஆங்கிள் வர. சோ இவருடைய இது வந்து எவ்வளவு சொல்றாங்க 120. இவர்தான் V2, இவர் V1. இப்ப பாருங்க V1 வந்து 30, V2 வந்து அவருடைய மேக்னிட்யூட் வந்து 10. இவருடைய மேக்னிட்யூட் வந்து 10, இவங்க V1 உடைய மேக்னிட்யூட் வந்து 5 போட்டாச்சு. ஆனா இப்போ நீங்க சொல்லுங்க V1 V2 யார் லீடிங்ல இருக்க. சோ இது வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, நமக்கு இப்படி போனா கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல, பட் இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ யார் லீடிங்ல இருக்கா, இப்படி போயிட்டு வந்தாங்கன்னா, அதாவது கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல சொல்லும்போது V1 is leading, V1 தான் லீடிங்கா இருக்கு. V1 is leading compared to V1, sorry V2. எவ்வளவு லீடிங்ல இருக்கு 120 minus 30. 120 minus 30 எவ்வளவு, 120 minus 30 னா கிட்டத்தட்ட 90 டிகிரி. இத பாக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் 90 டிகிரி டிஃபரன்ஸ்ல V1 வந்து லீடிங்கா இருக்கு. அங்க V2 லீடிங்கா இருந்துச்சு, இங்க V1 லீடிங்கா இருக்கு. சரியா?